பெயர் மாற்றம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நீ என்னுடையவன். ஏசாயா 43:1. கவிதா, கவியரசு, அமுதா, அன்பரசு போன்ற தமிழ் பெயர்கள் எவ்வளவு இனிமையாக இருக்கின்றன. இதை விட்டு தமிழிலும் இந்திய மொழிகளிலும் எழுத முடியாத பெயர்களை தெரிவு செய்வது நமக்கே சிக்கல். இந்துக்களின் பல பெயர்கள் நடராஜன், சரஸ்வதி என தேவர்கள், தேவதைகளுக்கு அடுத்தவை. எனவே சிலர் திருமுழுக்கின் போது பெயர் மாற்றம் அவசியம் என வலியுறுத்துகின்றனர். சிலர் மார்க் மாரியப்பன், பவுல் பாலசுப்பிரமணியன் என பெயரை மாற்றிக்கொள்கின்றனர். இது அவசியமா? வேதத்தில் உள்ள சில பெயர்கள் குணங்களை குறிப்பிடுபவை. 1 சாமுவேல் 25:25 சில தீர்க்க தரிசனத்தை சுட்டி காட்டின. ஓசியா 1:4 பின்வரும் காலங்களில் பெயருக்கும் குணத்திற்கும் சம்பந்தமே இல்லாத நிலையும் தோன்றியது. இந்திய கிறிஸ்தவராகிய நாம் இந்திய பெயர்களெல்லாம் இந்து பெயர்கள் என்றும் மேலை நாட்டு பெயர்கள் எல்லாம் கிறிஸ்தவ பெயர்கள் என்றும் நினைக்கிறோம். மிஸ் கிரீன், மிஸ்டர் பிளாக் என்ற ஆங்கில பெயர்கள் அவற்றின் தமிழாக்கமாகிய பச்சையம்மாள், கருப்பையா என்பவற்றை விட உயர்ந்தவையாக தெரிகின்றன. அழகு என்னும் பொருள் கொண்ட முருகன் என்ற பெயரை நீக்க விரும்பும் நாம் நம் மகளுக்கு டயானா என்றும் மகனுக்கு அப்பல்லோ என்றும் கிரேக்க தெய்வங்களின் பெயரிடுகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 19:27-28. ஜெயச்சந்திரன் என்று எனது பெரியம்மா எனக்கு கொடுத்த இந்திய பெயரை விட்டுவிட்டதற்காய் வருந்துகிறேன். பெயர் மாற்றத்தை வலியுறுத்துவோர் பிற தெய்வங்களின் பெயரை உச்சரிக்கவே கூடாது என்ற வேத வசனங்களை மேற்கோள் காட்டுகிறார்கள். யோசுவா 23:7 சிலை வணக்கத்திற்கு முற்றிலும் விலகி இருக்க வேண்டும் என்பதே இதன் பொருள். எழுத்தின்படி இவ்வசனங்களுக்கு பொருள் கொடுத்தால் பாகால் போன்ற பெயர்கள் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கும் சில வேத பகுதிகளை நாம் எப்படி வாசிக்க முடியும்? சவுல் பவுலாக மாறினான் என சிலர் கூறுவர். இது சரியல்ல. ரோம குடிமகன் ஒருவனுக்கு பொதுவாக 3 பெயர்கள் இருந்தன. அப்போஸ்தலர் நடபடிகள் 22:27-28. முதல் வேற்றின விசுவாசியாகிய கொர்னேலேவியின் பெயரையோ முதல் ஐரோப்பிய விசுவாசியாகிய லீதியாளின் பெயரையோ அப்போஸ்தலர் மாற்றவில்லை. திருமுழுக்கின் போது பெயரை மாற்றுவது கடவுளின் கட்டளையும் அல்ல. நாடார், பிள்ளை போன்ற இனப்பெயர்களை தூக்கி எறிவது அவசியம். மனம் திரும்பும் நபர்களே பெயர் மாற்றத்தை வற்புறுத்தி கேட்டால் அதை செய்யலாம். ஆனால் புதிய எருசலேமில் நம் எல்லோருக்கும் ஒரு புதிய பெயர் கொடுக்கப்படும். வெளிப்படுத்தின விசேஷம் 3:12. பெயர் மாற்றமோ மத மாற்றமோ அல்ல, மனமாற்றமே காரியம்.